நாளுடைய பைபிள் ஸ்டடியை நம்ம ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் நாங்கள் உடைய சமூகத்திலே உடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அவைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையான கற்றுக்கொள்கிற இருதயத்தையும், ஆண்டவரையும் உடைய வசனங்களையும், ஆண்டவரையும் உடைய வேத வாக்கியங்களையும் நீர் என்ன நோக்கத்தோடு எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீரோ, என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே அவைகளை நீர் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவைகளை நாங்கள் அந்த நோக்கத்தோடு புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பைபிள் ஸ்டடியில் ஜாயின் பண்ணும்படியாக விருப்பத்தோடு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாரும் ஏற்றவெளியிலே வந்து ஜாயின் பண்ண எல்லா அனுகூலமான சூழ்நிலைகளையும் தந்தரலும். பரிசுத்தாவினருடைய ஆளுகை முழுமையாய் எங்கள் நடுவில் இருக்கும்படியாய் நாங்களுடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த வருடத்தினுடைய இரண்டாவது பைபிள் ஸ்டடியிலே நாம் வந்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே சொன்னது போல் இந்த ஒரு சில வாரங்கள் நாம் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறதாக நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை நடத்திட்டு அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு புஸ்தகத்தை அல்லது ஏதாவது ஒரு டாப்பிக்கை நம்ம படிக்கிறதுக்கு நேராக கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுருக்கிறோம். போன வாரத்தில் ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம். நம்ம ஒரு சில காரியங்களை அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற போர் சூழ்நிலையை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த நாளிலே ஏற்கனவே வந்திருந்த இன்னொரு கேள்விக்கு நம்ம பதில் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு சில கேள்விகள் ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் நேரடியாக கேட்கணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னா கூட நீங்கள் கேட்கலாம். நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கேட்கலையோ? கேட்குதா? ஓகே, கேட்குது. நான் பேசுகிறது கேட்குது தானே? கிளியரா? ஓகே 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 ஓகே. ஸோ இந்த வாரத்தில் வந்த இன்னொரு கேள்விக்கு பதிலை நம்ம பார்க்கலாம். அந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, மத்தேயு 26வது அதிகாரத்தின் 26லிருந்து 29 வரை உள்ள வசனங்களுக்கு விளக்கம் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. I couldn't understand about Matthew chapter 26 verses 26 to 29. Please explain me about this briefly. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 to 29 வரை உள்ள வசனங்கள். முடிஞ்சால் நம்ம பைபிளில் அதை பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அந்த சூழ்நிலை அது எந்த இடத்துல அமைந்திருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அது புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறார். இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இதில் நமக்கு ஒரு சில கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பைபிளை என்ன ஒரு கண்ணோட்டத்தில் என்ன பெர்ஸ்பெக்டிவில் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம். ஒரு சில வசனங்களை எடுத்து அப்படி படிக்காமல் மத்தேயு என்ன நோக்கத்தோடு இதை எழுதுகிறாரு, இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையில் நடந்த இந்த ஈவெண்ட்ஸை எல்லாத்தையும் மத்தேயு எப்படி பார்க்குறாரு. ஸோ இதை வச்சு அவர் எழுதின அந்த யூத விசுவாசிகளுக்கு எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த லாஸ்ட் சப்பர், கடைசி ராப்போஜனத்தினுடைய நிகழ்வு. இயேசு கிறிஸ்து வந்து ஒருவேளை இந்த ராப்போஜனத்தை ஏன் அது ஆக்சுவலாக வழக்கமாக உள்ள பஸ்கா தான். யூதர்கள் பஸ்காவை ஆசரிக்கிற
ஒரு பஸ்காவுக்கு அந்த முந்தின நாளில் அவங்க செய்கிற ஒரு சடங்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களுடைய எல்லா அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலை, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை இங்கே குறிப்பிடுகிறார். இது பஸ்கா. ஏன்னா அந்த பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்கள் ஆசரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அங்கே போகிறாங்க. 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 26:17, நாங்கள் எங்கே உங்களுக்கு பஸ்காவை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் கேட்குறாங்க. பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கு என்று கேட்டார்கள். அப்போ ஆண்டவர் வந்து, என் வேலை சமீபமாக இருக்கிறது, போதகர் சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் இந்த ஆள்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இயேசு சொன்னபடியே 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அப்போது அவர் சாயங்காலமான போது 20ஆம் வசனத்தில் 12 கூட அவர் பந்தி இருந்தார். அப்படியே அந்த தொடர்ச்சி தான் அங்கே யூதாஸ் காரியத்தை குறித்த காரியம் வருது. வந்து முடிஞ்ச உடனே போஜனம் பண்ணுகையில் இயேசு வந்து ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். ஸோ வழக்கமாக அவங்க போஜனம் பண்ணும் பொழுது அதை போஜனம் பண்ணுவாங்க. அவங்க வந்து பஸ்கா அப்படின்றது நமக்கு தெரியும், எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டதை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நினைவு கூறுகிறார்கள். ஸோ தே ஆர் செலிப்ரேட்டிங் ஆர் ரிமெம்பரிங் த எக்ஸோடஸ் ஃப்ரம் ஈஜிப்ட். அதான் பஸ்கா ஆசிரியர்களுடைய நோக்கம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கலி அவருடைய சீஷர்கள் புரிந்து கொள்ளணும், திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த ஜூயிஷ் பாஸ்ஓவர். ஆனால் இன்னையிலிருந்து இது இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்த போகிறது. இதுவும் அனதர் பாஸ்ஓவர் தான். திஸ் இஸ் அ ரிமெம்பரன்ஸ் ஃபார் அனதர் பாஸ்ஓவர். அது என்னது? அதை தான் திரும்ப திரும்ப மத்தேயுல வாசிக்கிறோம், த கிங்டம் ஆஃப் காட், த கிங்டம் ஆஃப் ஹெவன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக போகிற பிரயாணத்தினுடைய, அதுதான் அல்டிமேட் கோல் வேதத்தினுடைய. அதற்கான பஸ்காவாக மாறப்போகிறது. அது எப்படி மாறுது? அதான் இயேசு என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. 27ஆம் வசனத்தில் பாத்திரத்தை எடுத்து பானம் பண்ணுங்கள். 28ஆம் வசனத்தில் இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இயேசு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார், கற்றுக் கொடுக்குறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த புதிய ஆரம்பத்தை அங்கே காமிக்கிறார். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் அது இவர்களுடைய வழக்கமான அவளுடைய எக்ஸோடஸை, எகிப்திலிருந்து அவள் புறப்பட்ட அந்த ராத்திரியை நினைவு கூறுகிற ஒரு நினைவு நாள், அது நினைவு சின்னம். இயேசு அதை நேர என்னவா மாற்றுறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய சரீரமாக, அவருடைய இரத்தமாக மாற்றுகிறார். ஸோ தீர்க்க தரிசனங்களில், பழைய ஏற்பாட்டினுடைய சரித்திரத்திலே, கதையிலே வருகிற எல்லாவற்றினுடைய நிறைவு தான் இது அப்படின்றத இயேசு கிறிஸ்து அங்கே முதலாவது காண்பிக்கிறார். இது முதலாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து அவர் மறிக்கும் முன்பதாக அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு நான் இதுக்காக மறிக்க போகிறேன், நான் இப்படி ஆக போகுது, அப்படி ஆக போகுது, இப்படியெல்லாம் அவங்களுக்கு என்ன கொடுக்கல, ஒரு விளக்கத்தை அங்கே கொடுக்கல. அஃப்கோர்ஸ் இயேசு கிறிஸ்து நீங்கள் நல்லா சுவிசேஷங்களில் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய மரணத்தை குறித்து அங்கே தியரி ஆஃப் அட்டோன்மெண்ட், நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் இல்லையா, தியரி ஆஃப் சப்ஸ்டிடியூஷனரி அட்டோன்மெண்ட்டாக, அது நமக்காக அவர் நம்முடைய இடத்துல பலியானார் அப்படின்றதுக்கான தியாலஜி இருக்குது. அல்லது தியரி ஆஃப் விக்டரி ஓவர் பவர்ஸா. ஸோ இப்படி நிறைய நமக்கு தியாலஜி நிறைய பேசுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்பதாக அவர் அதான் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி மத்தேயு சொல்கிறார், வேலை சமீபமாயிற்றென்று அறிந்து. ஸோ அவர் அந்த நேரம் நிறைய நெருங்கிட்டே இருக்குது. எதுக்கான நேரம்? அந்த ஆக்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸுக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்குது. தட் மீன்ஸ் வாட்? கிங்டம் ஆஃப் காட், அவர் ஆரம்பித்த அந்த கிங்டம் ஆஃப் காட் சிலுவையிலே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் கோயிங் டு பி மேனிஃபெஸ்டட் ஆர் ரிவீல்டு. அது வெளிப்படுத்தப்பட போகிறது. அவங்க எதிர்பார்த்தது மாதிரி இல்லை, பட் இன் அன் சர்ப்ரைசிங் வே
ஆச்சரியத்திற்குரிய விதத்திலே அது என்ன ஆக போகுது அப்படின்னா வெளிப்படுத்தப்பட போகிறது. ஸோ அதை அவர் காமிக்கிறதுக்காக he didn't give them ஒரு தியரி, ஒரு தியாலஜி, ஒரு ஃபிலாசபிலாம் கொடுக்கல. என் மரணத்துக்கு இதாக்க அர்த்தம், என் மரணத்திலிருந்து நீங்கள் அப்படிலாம் அவர் சொல்லலை. அப்படியே யூத கலாச்சாரத்தில் இருந்த பாஸ்கா என்கிற அந்த பண்டிகையினுடைய அந்த மீல், அவங்க ஆசரிக்கிற அந்த போஜனத்தை ஜஸ்ட் இட் கவர்ஸ் எவ்ரி திங். அதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. முக்கியமாக என்ன அடங்கி இருக்குது தெரியுமா? நம்ம நிறைய நேரம் பஸ்காவை அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை, இது ஒரு லென்டன் சீசன்னால் நம்ம இதை முக்கியமாக இயேசு கிறிஸ்துவனுடைய லெந்து காலமானதுனால இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை நம்ம தியானிக்கிற ஒரு காலம். நம்ம கண்டிப்பாக அதை தியானிக்கணும், கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை சிந்திக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம அந்த மரணத்தினுடைய அவருடைய பாடு மரணத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் இயேசு எனக்காக மரித்தார் அப்படின்றதோடு அது முடிகிறதில்ல. அது என்ன எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் எ பிகினிங் ஆஃப் நியூ எக்ஸோடஸ். தூரத்தில் சொல்ல போனால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, ஒரு புதிய பயணம் ஆரம்பிக்க வரப்போகிறது, எர்த் இஸ் கோயிங் டு பி ரினியூவ்டு, புதிய படைப்பு வரப்போகிறது அப்படின்னு ஏசாயாலாம் தீர்க்கதரிசனம் சொன்னார் இல்லையா. ஸோ அந்த படைப்புக்கான ஆரம்ப பிரயாணம், தட் இஸ் த என்னது அதான் அது அனதர் எக்ஸோடஸ்ன்னு காமிக்கிறதுக்காக தான் ஹி சிம்பலைஸ்ட் இட் வித் த பாஸ்ஓவர் அந்த சப்பர், லாஸ்ட் சப்பர் அல்லது மீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹி கேவ் தம் எ மீல். அவங்களுக்கு விளக்கம்லாம் கொடுக்கல, விளக்கம் கொடுத்து இப்படியாகும் இதுக்கு அப்படின்னு அவர் அட்டோன்மெண்ட் தியாலஜி பற்றிலாம் பேசலை. பட் ஜஸ்ட் ஹி கேவ் தம் எ மீல். இதுதான் அப்பா என்னோட மரணத்தினுடைய அடையாளம். என்ன அடையாளம் அது? இன்னிலிருந்து புதிய ஒரு பயணம். என்ன பயணம் அது? உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக அல்லது அநேகருடைய பாவம் மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம். எரேமியாலாம் சொன்னார் இல்லையா, புதிய உடன்படிக்கை வரப்போகுதுன்னு, நான் புதிய உடன்படிக்கை பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அந்த புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கும்னு சொல்லி அநேக காலங்களாக வேதப்பாரகரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா. அந்த புதிய உடன்படிக்கை அது என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நமக்கு அது வரைக்கும் கூட ஓகே, ஓரளவுக்கு சரி, அதை நம்ம என்ன அர்த்தத்தில் புரிந்து கொண்டிருக்கிறோமே ஏற்கனவே. இதெல்லாம் நம்ம இந்த அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்ன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு வர்றது தான் அடுத்த ஒரு பெரிய கொஸ்டின். ஏன் ஆண்டவர் இதை இங்கே சொல்கிறாரு? இது முதல் 29ஆம் வசனம், இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ இந்த திராட்சை பழ ரசத்தை நான் இனிமே பிதாவின் ராஜ்யத்தில், ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வர விரும்புகிற விஷயம். நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை துரதிருஷ்டவசமாக ரொம்ப அதை நேரோ டவுன் பண்ணி ரொம்ப குறுகலாக்கி, இயேசு எதுக்காக மரித்தார்? என் பாவத்தில் நான் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக மரித்தார். ஸோ தட் ஐ மே கோ டு ஹெவன், நான் பரலோகத்துக்கு போகிறதுக்காக, நரகத்திலிருந்து தப்புறதுக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரோட முடிச்சிடுறோம். பட் இயேசு கிறிஸ்துவே பாருங்களா, இம்மிடியட்லி அவருடைய மைண்டில் வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மீல் கொடுத்துட்டு இது ஒரு புதிய துவக்கம், இது ஒரு புதிய எக்ஸோடஸ் பயணம், இது ஒரு புதிய விடுதலை பயணம் அப்படின்றத சொல்லிட்டு இம்மிடியட்லி அவர் எதை தான் பற்றி பேசுகிறாரு? பிதாவின் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். ஸோ இம்மிடியட்லி ஹீ ரிமெம்பர்ஸ் த கிங்டம் ஆஃப் த ஃபாதர். ஏன்னா அதுதான் பைபிளோட அல்லது நற்செய்தியினுடைய காஸ்பல்ஸோட செய்தி. அதுதான் த கிங்டம் ஆஃப் காட் ஹேஸ் கம், த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஹேஸ் கம். பிதாவின் ராஜ்யம் அப்படின்றது உலகத்தில் இறங்கி அதனுடைய வேலையை துவங்கி விட்டது என்பது தான் இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தினுடைய அல்லது நற்செய்தியினுடைய செய்தியே அதுதான். ஸோ அதனால தான் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உடனே அவர் அடுத்து எங்கே கொண்டு போகிறார் அப்படின்னா, இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின், ஸோ ஐ எம் கோயிங் டு, நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த வசனங்களை. I tell you, I will not drink of this fruit of the vine from now on until that day when I drink it anew with you in my father's kingdom. ஸோ உடனே அவர் அதை நேரடியாக எங்கே கனெக்ட் பண்ணுறாரு? ஃபாதர்ஸ் கிங்டம். அப்படின்னா இந்த பயணம் என்பது, இந்த எக்ஸோடஸ் என்பது, இந்த பாஸ்ஓவர் என்பது, இட் இஸ் எ ஜேர்னி டுவர்ட்ஸ் ஃபாதர்ஸ் கிங்டம்.
இன்னொரு இடத்துக்கு போகிறது இல்லை, நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்ருக்குறோம். அந்த ஃபாதர்ஸ் கிங்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், இதை மெட்டஃபாரிக்கலாக எடுத்துக்கலாம், லிட்ரலியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அ நியூ கவர்னன்ட், அது ஒரு புதிய உடன்படிக்கை. அந்த நாளில் ஐ வில் நாட் ட்ரிங்க் ஆஃப் திஸ் ஃப்ரூட் ஆஃப் தி வைன், இந்த திராட்சை ரசத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த நாள் வரைக்கும் நான் இதை பருக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், வரப்போகிற கிங்டம் ஆஃப் ஹெவன் அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ராஜ்யம், இது நல்லா இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே போய் திராட்சரசம் பருகிற லிட்ரலாக எடுத்துக்கோங்களேன். அஃப்கோர்ஸ் இது லிட்ரலாக தான் சீஷர்களுக்கு புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படின்னா வரப்போகிற அந்த விடுதலை பயணத்தினுடைய முடிவாக வரப்போகிற அந்த ஹெவன்லி கிங்டத்தோட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய சீஷர்களோடு கூட அதை புதிதாய் அதை பருகுவார் அல்லது அதை பானம் பண்ணுவார் அப்படின்றது தான் ஆண்டவர் இங்கே கொடுக்குற ஒரு அஷூரன்ஸ், ஒரு நிச்சயம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார், மத்தேயு இங்கே என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்றது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒன்று நல்லா கவனிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது சர்ச் இதை முக்கியமான ஒரு சாக்ரமெண்டாக, நம்ம நிறைய நேரம் கம்யூனியன் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. பட் அதை ஒரு சாக்ரமெண்டாக அதை வச்சதுனுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ ஆண்டவர் இதை இதில் நிறைய நம்ம லார்ட் சப்பர் அப்படின்றது அல்லது ஆண்டவருடைய பந்தி அப்படின்றது ஜஸ்ட் ஏதோ நம்ம போய் ஒரு சிம்பாலிக்காக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுறது மட்டும் கிடையாது. அது ஒரு பக்கம் எதை அது காண்பிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அப்பத்தும் அந்த ரசமும் தே ஆர் ஆர்டினரி, என்னது தான், இந்த உலகத்தில் உள்ள சப்ஸ்டன்சஸ் தான். பிரெட்டும் வைனும் நம்ம சாப்பிட்றது, அதில் இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆசரிக்கும் போது சொன்ன அந்த அப்பமும் ரசமுன்றது ஏர்த்தில் கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங் அது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குது. அது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்கு மட்டுமல்ல, அதை புசிக்கிற நமக்கும், நாமும் அப்படிப்பட்ட ஒரு புதிய படைப்புக்கு நேராக கடந்து போகிறோம் என்கிற உறுதியே நமக்கு தருது. கிவ்ஸ் தட் அஷ்யூரன்ஸ். ஸோ அதனால் அதை எடுக்கும் பொழுதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், த கிங்டம் ஆஃப் ஹெவன், அல்லது கடவுள் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற அல்லது ஆரம்பித்து வைத்திருக்கிற அந்த நித்திய அந்த ராஜ்யத்தில் நம்ம அதில் பார்ட்டேக்கர்ஸ் அப்படின்றது அதுதான் பவுல் அங்கே சொல்லுவார். நம்ம அதில் பங்கு கொள்ள போகிறோம் என்கிற அஷூரன்ஸை நம்ம கொடுக்குது. நாட் ஓன்லி தட், இந்த பிதாவின் ராஜ்யத்தில் நான் உங்கள் கூட அதை பானம் பண்ணுவேன்னு சொல்கிறது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கிங்டம் ஆஃப் ஃபாதர் அப்படின்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்னது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்பிரிட்ஸ் வாழ்கிற ஒரு கிங்டம் கிடையாது. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் இல்லையா, யூதர்கள் அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. பட் நமக்கு இந்த செய்தி இதிலிருந்து தெரிய வேண்டியதாக இருக்குது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் இது புதுசாக அவங்களுக்கு ஒன்றும் சர்ப்ரைசிங்காலாம் இருந்திருக்காது. ஆனால் நமக்கு இதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணும், அது என்ன இயேசு கிறிஸ்து நம்ம கூட திராட்சரசத்தை பானம் பண்ணுவாரா, சீஷர்களோடு கூட சேர்ந்து திராட்சரசத்தை பானம் பண்ணுவாரா, அப்போ ஹெவனில் திராட்சரசம் இருக்குமா? பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு பி என்னது டிஸ்டன்ட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு இல்லாத உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல, அது கிரகத்தில் போய் ஒரு பிளானெட்டில் போய் நம்ம இருக்கிற போகிறது கிடையாது. God is going to renew this earth. God is going to restore this earth. ஸோ அங்கேயும் திராட்சரசம் இருக்கும். ஸோ அதனால தான் அப்போது ஒன்று மெட்டஃபாரிக்கலி ராப்போஜனத்தை நம்ம எடுக்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணுறோம், அவரோடு கூட நம்முடைய அடையாளப்படுத்துதலை, அவரோடு கூட போஜனம் பண்ணுறோம், அவரோடு கூட பானம் பண்ணுறோம். வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஸோ த யூனியன் வித் கிரைஸ்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிங்டம் ஆஃப் ஃபாதர் அப்படின்றது அல்டிமேட்லி, ஸோ அதை நம்ம அடிக்கடி நம்ம இன்னைக்கு உள்ள இந்த பைபிள் ஸ்டடீஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஒரு குரூப் கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்கிறாங்க,
கடவுளுடைய ராஜ்யம் இனிதான் வரும், கிங்டம் ஆஃப் ஹெவன்ன்றது இனிதான் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஏற்கனவே எல்லாமே வந்தாச்சு, இனி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம நம்புகிறதும் விசுவாசிக்கிறதும் இது பிப்ளிக்கல்னு வி ஆர் கன்வின்ஸ்ட் தட் திஸ் இஸ் பிப்ளிக்கல். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நாட் இட். கிங்டம் ஆஃப் ஹெவன் ஏற்கனவே இருக்குது, இன்னும் இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பக்கம் வி ஆர் ஆல்ரெடி அந்த திராட்சரசத்தை அந்த ஒயினை நம்ம குடிக்கும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன சொல்கிறது, சிம்பாலிக்கலி நம்ம அவரோடு கூட நம்ம அதில் பானம் பண்ணுறோம். பிகாஸ் வி பிலாங் டு த நியூ கவர்னன், வி ஆர் பீப்புள் ஆஃப் த நியூ கவர்னன். நம்ம உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறதுனால. இன்னொரு பக்கம் ஃபைனலாக ஒரு நாள் இந்த ஒரு ராஜ்யம் வந்து கல்மினேட் ஆகும், அது முடிவடையும் சொல்கிறத விட அதனுடைய கிளைமேக்ஸை ரீச் ஆகும். அது என்னைக்கு? அதனால தான் இயேசு கிறிஸ்து இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிதாவின் ராஜ்யம் அப்படின்னு குறிப்பிடுகிறார். இதனால நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் தட் கிங்டம் ஆஃப் ஃபாதர்? ஃபாதர்ஸ் கிங்டம் சொல்கிறது என்னது? அதுதான் அல்டிமேட்டாக கிளைமேக்ஸ், ரிசரக்ஷன் ஆகி எர்த் வந்து கம்ப்ளீட்டாக ரினியூ ஆகி வருகிற அந்த ராஜ்யம். அதனால தான் பவுல் வந்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஹி ஸ்பீக்ஸ் ஆஃப், இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நாட் எட்டையும் ஞாபகம் வைக்கணும். நாட் எட்டுன்றது என்னது? இனிமே வரப்போகிறது என்னது? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஏற்கனவே ஏதோ ஒரு பைபிள் ஸ்டைல் நான் இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், 15ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து இப்போவே ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ ராஜ்யம் யாருடைய கையில் இருக்குது? இனிமே வரக்கூடியது ஒன்று கிடையாது, ஏற்கனவே அது யார் கையில் இருக்குது? இயேசு கிறிஸ்து தான் மரணத்தை ஜெயித்து நான் சகல அதிகாரத்தையும் வானத்திலும் பூமியிலையும் சகல அதிகாரம் உடையவராய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போது 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்களா. 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அங்கே வந்து ரொம்ப தெளிவாக பவுல் இதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வாசிங்களா? எடுத்தவங்க தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்களா? அனு வாசிங்களா? 15:26. ஆமாம் 15:24 இருந்தே வாசிங்களா, 24 இருந்தே. அதன் பின்பு முடிவு உண்டாகும், அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனுக்கும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அப்ப இப்போ he is already ruling, but when the end comes, அப்ப என்ன நடக்கும்? அடுத்த வசனத்தை வாசிங்க அனு. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஓகே, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா 28ஆம் வசனம், சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலமுமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். ஓகே, போதும். ஸோ அப்போ கடைசியில் அல்டிமேட்லி என்ன பண்ணுறார்? ஹீ இஸ் ஹேண்டிங் ஓவர் த கிங்டம் டு த ஃபாதர். ஸோ இதுதான் த ஜேர்னி. இப்போ ஆரம்பிச்சிருக்குது. ஆல்ரெடி வி ஆர் இன் தட் கிங்டம், பட் ஒன் டே வில் ஃபைனலி எங்கே போய் சேருவோம்? அந்த இதை நோக்கி. இப்போ அது டெத் அபாலிஷ் ஆகிடும், எர்த் ரினியூ ஆகிடும். ஸோ காட் வில் பி ஆல் இன் ஆல். இதை தான் நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். பட் ஆல்ரெடி அதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய சயின்ஸு அடையாளங்களை இந்த உலகத்தில் சபையாக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், காமிச்சிட்டே இருக்கிறோம். ஸோ இதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ ஒன் டே இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து, ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பிரிட்ஸ் வாழ்கிற ஒரு ராஜ்யம் கிடையாது. இட்ஸ் அன் ஆக்சுவல் கிங்டம் வேர் ஈவன் திராட்சரசம் கூட அங்கே என்ன பண்ணப்படும். தட் இஸ் த மீனிங். அதுக்குன்ட்டு நம்ம வந்து திராட்சரசம் கூட இட் வில் ஹாவ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அந்த கம்யூனியன், அந்த கடவுளோடு கூட உள்ள உறவு, இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவு அங்கேயும் அது என்ன செய்யும், கண்டினியூ ஆகும். ஸோ அதுதான் ஆண்டவருங்கிறது என்ன சொல்கிறாரு. ஸோ இந்த ஃபாதர்ஸ் கிங்டத்தோட நோக்கி போகிற இந்த பிரயாணம் இட் வில் கண்டினியூ ஆன் அண்ட் இட் இஸ் என்னது, அந்த டேல அஃப்கோர்ஸ் வென் தட் ஃபாதர்ஸ் கிங்டம் வரும் பொழுது
அதோடு கூட அது அந்த நாளிலே அல்லது அந்த காலகட்டத்திலே என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்துவும் கூட என்ன செய்வார் அதை. ஸோ அப்படின்னா நம்ம கேட்போம், அவர் வந்து உயிர்த்தெழுந்த பிறகு. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆவிகளின் உலகம் கிடையாது. நம்ம நம்பி இருக்கிற நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்நோக்கு இட்ஸ் நாட் எ ஸ்பிரிட்ஸ் வேர்ல்டு, இட்ஸ் எ ரினியூடு வேர்ல்டு. ஸோ அந்த ரினியூடு வேர்ல்டில் வி கேன் ஈட், வி கேன் ட்ரிங்க். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரித்தில் அதான் பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களிடத்துல போய், நான் அந்த பகுதியெல்லாம் இடையில வாசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப அது எனக்கு நல்ல இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் அவங்கள போய் சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு பாருங்களா, அவங்கள போய் சந்திக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அவர் ஸ்பிரிச்சுவலாக அவங்கள்ட்ட பேசுகிறாரா. ஸோ அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வந்து வி வாண்ட் டு மேக் எவ்ரி திங் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக, ஒரு பிளாட்டோனிக், நான் போன வாரம் சொன்ன மாதிரி அந்த பிளாட்டோனிக் வேர்ல்ட்லேயே இருக்க விரும்புகிறோம். அப்படியே இந்த உலகத்தை கடந்து மெய் மறந்து அப்படியே எமோஷன் ஆகி பாட்டுலேயோ அல்லது டங்ஸ் பேசுறதுலையோ அல்லது ஏதோ ஒன்றில் எமோஷன் ஆகி, தட் இஸ் குட். தட் இஸ் ஆண்டோடைய சமூகத்தில் அந்த எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகணும், வேணும். அது வேண்டான்னு நான் சொல்லலை, அது தவறாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அதுதான் ட்ரூத்து, அதுதான் ரியாலிட்டி. நம்ம போகிறது ரொம்ப ஆபத்தான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கிறிஸ்தவத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பாருங்களா, சீஷர்களை சந்திக்கும் போது போகும்போது உயிர்த்தெழுந்த பிறகுலாம் அவங்கள போன உடனே எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்த்தெழுந்து வராரு. இப்போ சரியா, அவங்க வந்து இது ஆவியாக இருக்குமா, இது உண்மையிலே இயேசுவாக இருக்குமா, இப்படிலாம் அவங்க வந்து குழம்பி போய் இருக்கும்போது ஜான் 21st சாப்டரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தரிசனம் ஆகிறாரு கடற்கரையில். அங்கே தரிசனமாகிற இடத்துல 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ஸோ வந்து ஹி ஜஸ்ட் ரிசரக்டட் பாடியில் அவர் வந்து என்ன கேட்குறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு இல்லையா. ஸோ நம்ம எவ்வளோ மெட்டீரியலிஸ்டிக்னு சொல்லி நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அப்போ சாப்பிட முடியும். பிகாஸ் யாஸ் அண்டு அங்கே அதுக்கப்புறம் பார்க்குறோம், அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தார் அவங்களுக்காக. ஸோ அங்கேயும் திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு, 13 வருஷத்தை பாருங்கள், பிரெட்டையும் ஃபிஷ்ஷையும். அஃப்கோர்ஸ் அங்கே ஒயின் சொல்லலை. 21ஆம் அதிகாரம் 13ஆம் வருஷத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்களா, யோவான் 21:13. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தார். பாருங்களா, வாசிங்க. இயேசு மரித்தோர்களில் எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் 3வது தரிசனம். ஓகே, மரித்தோர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அதை செய்யறாரு. 12ஆம் வசனத்தை பாருங்க. அவர் வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ஒண்ணுமே கேட்கல, யாரு என்னெல்லாம் ஸோ ஹி வாண்ட்ஸ் டு ரிமைண்ட் தம். அதுதான் அங்கே முக்கியம். ஸோ இந்த சம்பவத்தினுடைய இது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கிங்டம் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட், நம்ம அவங்களுக்கு இந்த விளக்கம் தேவையில்லை தான், நமக்கு இது இன்னைக்கு தேவைப்படுது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஏன்னா இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லாட்டா நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம், நம்மளும் இந்த உலகத்தில் சாப்பிட்றதே வேண்டான்ற லெவலுக்கு போயிருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய ஒரு கிறிஸ்தவத்தின் ஒரு சில காலகட்டங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது என்ன சொல்கிறது, பேகன் ரிலிஜியன்ஸில் இருக்கிற மாதிரி தவம் இருக்கிற ஸ்டேஜுக்கு போனாங்க. ஸோ பெக் பண்ணி தான் சாப்பிடணும், அதே மாதிரி நம்ம வந்து பசியில் இருக்கணும், அதுதான் வந்து பாவர்ட்டியில் இருக்கிறதும் என்ன சொல்கிறது பசியோடு இருக்கிறதும் தான். ஒரு பக்கம் போஜன பிரியனாக இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் சாப்பாடுன்னு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வி ஷுட் நெவர் நெக்லெக்ட் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபிசிக்கல் பாடி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இந்த ரிஸ்ட்ரக்டட் பாடி ஆல்சோ அங்கேயும் ஃபீஸ்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஃபீஸ்ட்னா நம்ம நினைக்கிறப்ப ஸ்பிரிச்சுவல் ஃபீஸ்ட் கிடையாது. நிறைய பேர் ஃபீஸ்ட்னாலே ஸ்பிரிச்சுவல்னு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வி ஷுட் பி இது இந்த அளவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டாப்பிக்கில் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக கேட்கணுன்னாலோ அல்லது இதை பற்றி இன்னும் கிளாரிட்டியாக ஒரு சிலருக்கு மேபி தாட்ஸ் வந்து இதை விட கிளியராக சொல்கிறதுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அல்லது முற்படலாம். ஸோ நான் தான் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பேன் அப்படின்றதையும் நான் சொல்லலை. ஸோ கடவுள் உங்களுக்கு ஒரு வேளை இதை குறித்து இன்னும் ஒரு கிளாரிட்டியை ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் நம்ம எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து தான் இதெல்லாம் படிச்சுட்ருக்குறோம். அதனால் நம்ம
நான் சொல்கிறது தான் அப்படின்றது இல்லை. இதை தவிர வேறு ஏதாவது கிளாரிட்டி நீங்கள் கொடுக்கணும்னா இருந்தால் கூட கொடுக்கலாம். ஸோ அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம். கொஷின்ஸாக இருந்தாலும் சொல்லலாம், அல்லது இதை பற்றின இன்னும் தெளிவான ஒரு சில உங்களுடைய வியூஸை, உங்களுடைய கமெண்ட்ஸை கூட நீங்கள் சொல்லலாம். அது சொன்னதுக்கப்புறம் நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக போகலாம். அண்டோனி பிரதர் கிளியர் தானே? சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுதா? சொல்லு டேனியல், சொல்லு. நீங்க சொல்றது எனக்கு நீங்க முந்தி பேசினத கூட எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. உண்மையிலே எனக்கு தான் செயல்ல புரியலங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்க முதல்ல சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அது வந்து நான் ரொம்ப எனக்கு வந்து புரிஞ்சது மாதிரியே தெரியும், ஆனா புரியாது. ஆனா இப்போ வந்து இன்னும் நிறைய கிளியாரிட்டியா வருது, நல்லா எனக்கு புரியுது. ஆனாலும் இன்னும் எனக்கு நிறைய உணர்வு வேணும். ஏன்னா இப்போ மயில் கல் ஒண்ணு இருக்குதுன்னு மட்டும் போட்டிருக்கு, நாகர்கோயில் இங்க இருந்து 90 கிலோமீட்டர். அது இன்னும் எனக்கு வந்து படிச்சுட்டு அதை கடந்து போயிடுறேன். அத அப்புறம் 90 கிலோமீட்டர் கடக்கையில தான் அந்த ஃபீலிங்ஸ் வருது, ஓ இவ்வளவு தூரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்புறம் நிறைய சொல்றீங்க, ஆனா இன்னும் அதை வந்து எங்களுக்கு மெடிடேட் பண்ணணும். அதை நாங்க லைஃபாவே அதை மாற்றினா தான் நிறைய புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு இருக்கல்ல இருக்கு. எங்களுக்காக ஜோ பண்ணிக்கோங்க. நன்றி. ஓகே 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 थैंक यू பிரதர். சொல்லுங்க பிரதர், புரிஞ்சுதா? நீங்க சொன்னதும் ஆன்சர் கிடைச்சதா? அதாவது கர்த்தர் போஜனம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. என்னுடைய மாம்சத்தை ரத்தத்தை நீங்க புசிச்சா நித்திய ஜீவன் குள்ள வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது லிட்டரலா இல்ல இல்லைங்களா பிரதர்? லிட்ரலானா நீங்க எதை லிட்ரல் இல்லையான்னு கேக்குறீங்க பிரதர்? அதாவது அந்த நம்ம பண்ற அந்த லார்ட்ஸ் சப்பர் அல்லது லார்ட்ஸ் டேபிள், கர்த்தருடைய போஜனம்னு சொல்ற அது லிட்ரலா இல்லைன்னு கேக்குறீங்களா? ஆமா, அது லிட்ரலா இல்ல. அதாவது யோவான் 6வது அதிகாரம் 58ல இருந்து 63 வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? ஆமா. ஓகே, அதோட ரிலேட் பண்ணி நீங்க கேக்குறீங்களா? யோவான். ஓகே 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 ஆக்சுவலாக முதலாவது நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, அந்த லிட்ரலா அப்படின்னு கேட்டால் லிட்ரல் தான். லிட்ரல் இன் த சென்ஸ் நம்ம வந்து அவருடைய பிரெட்டையும் ஒயினையும் நம்ம இன்னைக்கும் ஷேர் பண்ணுறது. ஓகே, அது இது என்னது? அதே மாதிரி அவங்க ஜூஸ் யூஸ் பண்ண அதே பிரெட்டை அதே ஒயினை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வேற கொஸ்டின். பட் நம்ம அதை ஷேர் பண்ணும் பொழுது அந்த மீலை, ஏதோ ஒரு மீலை நம்ம ஷேர் பண்ணும் பொழுது லிட்ரலாக தான் நம்ம அதை ஷேர் பண்ணுறோம். ஆனால் அது லிட்ரலாக தான் ஷேர் பண்ணுறோம். நம்ம எல்லாரும் ஒரே அப்பத்திலே புசித்து ஒரே இதில் வந்து பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம். அப்படி பானம் பண்ணும் பொழுது கர்த்தர் வருமளவும் பவுல் சொல்கிற மாதிரி அவருடைய மரணத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? நினைவு கூறுகிறோம். அவருடைய மரணத்தை நம்ம அறிக்கை எழுதுகிறோம். அவர் திரும்ப வர்றதுக்கு நம்ம காத்திருக்கிறோன்றதையும், கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நம்ம என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். ஸோ இது வந்து லிட்ரலாக நடக்கிற ஒரு விஷயம். இனி கிங்டம் ஆஃப் த ஃபாதர் அல்லது கடவுளுடைய அந்த ராஜ்யம் முழுமையாக நிறைவடையும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறது அதனுடைய மீனிங் அதுதான். அப்போவும் தேர் வில் பி தட் ஃபீஸ்ட், அந்த மீல் நம்ம ஷேர் பண்ணுறது எல்லாமே இட் வில் கண்டினியூ. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய ராஜ்யம் என்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளுடைய ராஜ்யம் என்பது இந்த உலகத்தில் வரப்போகிற ரினியூவ்டு கிங்டம், ஃபாதரோட கிங்டம் அப்படின்றது. ஓகேயா? ஸோ அது நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் இப்போ கேட்குற யோவானில் சொல்லியிருக்கிற அந்த பகுதி, என் ரத்தத்தை புசித்து என் மாம்சத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்கிற அந்த வேர்டை, அந்த வசனத்திற்கு விளக்கத்தை நீங்கள் கேட்குறீங்க, அதானே சொல்கிறீங்க? ஓகே, அது வந்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அது அந்த வேர்ஸு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வருது. அப்போ வந்து உடனே அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவன் வந்து நமக்கு 52ஆம் வசனத்தில்
அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். 51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஸோ இதில் வந்து இந்த பேசேஜில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வருது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நம்ம வந்து அந்த விசுவாசத்தையும் அது அடங்கி இருக்குது. இது நீங்கள் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிற அந்த லார்ட்ஸ் டேபிள் அல்லது அவருடைய சரீரத்துக்கு அவர் அதுக்கு பிறகு, இது யோவானில் இது ஏழியராக வருது, அதுக்கு பிறகு அவர் வந்து நம்ம நினைவுபடுத்துறதுக்காக, நம்மளுக்கு நினைவு கூறுறதுக்காக நம்மளை ஆசரிக்கணும்னு சொல்லி சொன்ன அதுவும் அடங்கும். ஸோ போத் இட் கம்ஸ். சரியா? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் he should participate in the Lord's table. ஏன் அப்படின்னா அது வந்து ஆண்டவர் சொன்னது, அது ரிமெம்பரன்ஸ்க்காக பண்ணுறோம். ஆண்டோடைய கிருபை நம்ம வந்து அதில் அந்த இடத்துல வந்து சந்திக்குது. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் நம்ம வந்து ஹெவன் அண்ட் எர்த்து சேர்றது தான் கடவுளுடைய திட்டம் அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு அக்கரன்ஸ் எங்கே அப்படின்னா அவருடைய அந்த ஹெவன் அண்ட் எர்த்து சேர்ற இடம் லார்ட்ஸ் டேபிள். ஸோ கடவுளுடைய அந்த அவருடைய சரீரத்தையும் ஒரு ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணுறோம். எர்த்தில் உள்ள மேட்டர்ஸ் தான், பட் ஹெவன் அண்ட் எர்த் வந்து கெட்ஸ் யுனைடெட் தேர். அப்போ ஒரு இயேசு கிறிஸ்து மாம்சமா மனிதனா இருக்கும் போது சொன்ன வார்த்தை இல்லைங்களா? ஆமா, சொன்ன வார்த்தை. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு பிரதர். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப ரோமன் கேத்தலிக்ஸ் பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஆண்டவருடைய அவரை சரீரமாவே மாறிடுது, அது ஆண்டவருடைய ரத்தமாவே மாறிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பட் அது அப்படி நம்ம சொல்லி அதை வணங்குறதுக்கு அதுல இடம் இல்லை. ஓகே, அதையே நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக மொத்தமா நம்ம இதை ரிஜெக்ட் பண்றதும் சரி கிடையாது. அதே நேரத்துல இப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாங்கள் அதை எடுக்கும் பொழுது உடனே அது வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவும் ரத்தமாக, ஸோ அது வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கிரேஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்ம கிருபையின் கருவிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சாக்ரமெண்ட்ஸை. அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் ஆண்டோடைய ஸ்பெஷல் கிரேஸ் அதில் இருக்குது. பட் அதுக்காக அது ஆண்டோடைய சரீரமாக அது மாறிடுது, அவருடைய ரத்தமாக அது மாறிடுது, அது வந்து உடனே அது வந்து கிரைஸ்டுக்கு ஈக்குவல், கிரைஸ்டோட எர்த்லி பாடிக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேயா? அதை தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? டிரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் அந்த டிரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்றத வந்து நம்ம வந்து பிலீவ் பண்ணுறதுக்கு பைபிளில் இடம் இல்லை. அஃப்கோர்ஸ் அதை நம்ம விளக்கம் சொல்ல முடியாது. ஆண்டவருடைய சரீரத்தை நம்ம எப்படி அதை நம்ம சாப்பிடும் பொழுது எப்படி அது பி ஜஸ்ட் ரிமெம்பர் இட் அண்ட் காடோட ஸ்பெஷல் கிரேஸ் நம்மளை சந்திக்குது. ஆனால் அதுக்காக அது ஆண்டவருடைய சரீரமாக மாறிடுதுன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஓகே, அதுலயே நம்ம கிளியரா இருக்கணும். ஓகே, சரி, थैंक यू பிரதர். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல வேற ஏதாவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? ஓகே, இது லைட்டடா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? சரி, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து போதும்னு நினைக்கிறேன் இல்லையா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் ஆன்சர், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நம்ம டேனியல் சொன்னது மாதிரி இன்னும் நிறைய காரியங்களை நம்ம இதை பற்றி நம்ம சிந்திக்கும் பொழுது, நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்ம இதை வந்து இன்னும் நன்றாக விளங்கி கொள்ள முடியும். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற விஷயங்கள். ஸோ இவைகளை வந்து யாராவது ஏதாவது சொல்கிறீங்களா? இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் 11:23 30 வரைக்கும் சேம் இதோ அதே. ஆமாம், அதை தான் நான் சொன்னேன். பால் சொல்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டு அவர் சர்ச்சில் அது நடக்கிறத நம்ம இப்போ லார்ட்ஸ் டேபிள் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா? கடவுளுடைய போஜனத்தை நம்ம இது பண்ணுறோம் இல்லையா? அதை எப்படி சர்ச்சில் இருக்கணுன்றதுக்கு அவர் அங்கே ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாரு. சர்ச்சில் அது எப்படி நடக்கணும், கொரிந்து சபையில் ஏற்கனவே அவர் அதை ஏற்படுத்தி இருந்தார். அதில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால் அவர் நீங்கள் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு அதை ஒரு ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு.
அந்த டிசிப்ளினா டிசிப்ளின்டா எப்படி பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லி எப்படி கொடுக்குறாரு. பண்ணுவாங்க. அதாவது யூதர்கள் கிறிஸ்துவ ஆனவங்க வந்து யூதங்க சபையில இதாவதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து போஜனத்தை அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. ஆமா வேலைக்கு போயிட்டு அந்த ஏழைங்களுக்கு இல்லாத இருக்கும். அப்பதான் ஆமா அதை ஷேரிங் பற்றி சொல்கிறாரு. அங்கே இப்போ நீங்கள் ஷேர் பண்ணணும், வெயிட் பண்ணணும், அப்புறம் வந்து இது எதுக்காக நம்ம பண்ணுறோம், அது வந்து அவரை நினைவு கூறுறதுக்காக அப்படின்றதெல்லாம் அவர் அங்கே சொல்கிறாரு. ஓகே ஓகே சரி. ஸோ அப்போ நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற இந்த காரியங்களை நம்ம வந்து தெளிவாக கற்றுக்கொள்கிறதுக்கு உண்மையிலேயே நமக்கு டேனியல் சொன்ன மாதிரி ஆண்டவருடைய கிருபை தேவை. ஆண்டவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய பரிசுத்தாவினருடைய ஒத்தாசை நமக்கு அதிகமாக தேவை. அதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதோ பைபிள் ஸ்டடியில் சாட்டர்டே மட்டும் இந்த அட்டன் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் நம்ம அதை பற்றின தாட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு அநேகர் நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணுறீங்க, அதை பற்றி நிறைய யோசிக்கிறீங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம இதை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகணும். இந்த பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருத்தரை பற்றியும் என்னோடய ஜெபம் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்டியானிட்டி எவ்வளவு தூரம் பிப்ளிக்கல் அந்த அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து விலகி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ வந்து இதை வந்து நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சு மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணாதான் நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸை நம்ம வந்து சபைகளிலையும் நம்ம வந்து சமுதாயத்திலையும் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அடுத்தது மற்றவங்க யாரும் வேறு ரொம்ப கொஸ்டின்ஸ் வரல. ஆனால் இன்னொரு கொஸ்டின் நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது மாதிரி அதை நம்ம ஒரே நாளில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் ஆண்டவர் சித்தமானா இந்த நாளில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனையும் அடுத்த வாரத்தில் வந்து அவங்க கேட்டிருந்த மாதிரி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, since I couldn't attend all the Bible study sessions, I feel I missed understanding the new perspective and teachings fully. If possible, could there be one recap session that brings together the main ideas and approach that Jabasing Anna have been sharing over the years? It would really help me understand better அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் போன வாரமே இதை குறித்து சொன்னேன். இதுக்கு நம்ம ஒரே நாளில் ஒரு நேரத்தில் சொல்லிட முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அதை நான் பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டு சித்தமான நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இதை பற்றின ஒரு ரீகேப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ரீகேப் அப்படின்னா நான் திரும்ப அதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த வாரம் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லலை. பட் முடிந்த அளவிற்கு ஹவு வி டிஃபர் ஃப்ரம் ஆர் ஓல்டு பெர்ஸ்பெக்டிவ்னா நம்ம ஏற்கனவே நம்ம பைபிளை படித்துட்டு இருந்த கண்ணோட்டத்தில் இப்போ என்னென்ன காரியங்களில் நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் நெக்ஸ்ட் வீக்கில் நான் சொல்லுவேன். அதில் எல்லாம் அடங்கிரும், எல்லாம் ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட்டு அது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா ஸ்டடீஸையும் அட்டன் பண்ணாதவங்களுக்கு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். ஒருவேளை இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறோம். ஸோ அதனால் தொடர்ந்து அதை நம்ம புரிந்து கொள்வது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சொன்னால் பொதுவாக நம்முடைய அந்த கிறிஸ்டியானிட்டியோடைய பேசிக் வந்து நம்ம என்னவா நம்ம மைண்டில் வச்சுருந்தோம் பல காலங்களா அப்படின்னு சொன்னால், மீ அண்ட் அபவுட் மை சால்வேஷன் அப்படின்றது தான் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம எதை எடுத்தாலும் அது காஸ்பல்லிருந்து ஆரம்பித்து அது செகண்ட் கம்மிங் வரைக்கும் நம்முடைய எல்லாமே அதை சுற்றி தான் வரும். மீ அண்ட் அபவுட் மை செல்ஃப், என்னை குறித்தும். சால்வேஷன், நான் எப்படி நரகத்துக்கு தப்புறது. கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் எப்படி பாவத்தை மேற்கொள்கிறது. கடவுள் ஆண்டவருடைய வருகை, நான் எப்படி அவர்கிட்ட போய் சேர்றது. ஸோ இப்படி இட் வாஸ் ஃபுல்லி அபவுட் மீ அண்ட் மை செல்ஃப். ஆனால்
ஆண்டவருடைய திட்டம் என்பது இட் இஸ் ப்ராடர், மச் ப்ராடர் தேன் தட். அவருடைய திட்டம், அவருடைய என்ன என்பது, he thinks about the whole world and he thinks about bringing heaven and earth together. பரலோகத்தையும் பூமியும் இணைக்கிறத பற்றி சொல்கிறாரு. கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வர்றதை பற்றி சொல்கிறாரு. எர்த்து ரினியூ ஆகி ரெஸ்டோர் ஆகிறத பற்றி சொல்கிறார். ஸோ வந்து இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 9:20 ஆகிடுச்சு. ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. அடுத்த வாரம் ஆண்டு சுத்தமான இதோடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ், நம்ம நியூ பெர்ஸ்பெக்டிவ் என்னெல்லாம் டிஃபர் ஆகிறோம் பழையதுலேருந்து அப்படின்றத சுருக்கமாக நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு ஒரு சஜஷன் கேட்கலாமா டேனியல்? ஆமாம், சொல்லு டேனியல். இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கல்ல. ஆமா. அப்ப கற்றுக் கொடுக்கையில அவர் தேவனாவும் இருந்தாரு, மனிதனாவும் இருந்தார்ல. அப்ப அந்த சீஷர்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் தெரிந்து அவர் கற்றுக் கொடுப்பதற்கு 3.5 வருஷம் ஆயிருச்சு தேவனுக்கு. உண்மை என்ன, அது வந்து அவர் கற்றுக் கொடுத்ததுல வந்து ஃபால்ட்டே இருக்காது. ஏன்னா அவரு முன்னால இருக்கிறது யாரு அப்படிங்கறத தெளிவா தானே அவர் உணர்ந்துதான் 100% போதிச்சிருப்பாரு. ஆமா. அவருக்கே 3.5 வருடங்கள் ஆயிருச்சு. அப்போ வந்து ஒண்ணுமே தெரியல. அப்ப எனக்கு அது குறிச்சனான ஒரு பயம். கடவுளே, நீங்க உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தை எனக்கு இல்லைன்னா உங்க பணி என்னால செய்ய முடியாதுங்கிற ஒரு என்ன பயம். அது வந்து ஒரு ஹோலி ஃபியர்னு தான் நான் சொல்ல முடியும். இப்ப என்ன வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மாசமா ஆட்கொண்டுக்கிருச்சுன்னு இது. அது வந்து அவர் மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வேலையை நான் செய்ய முடியாது. அப்ப பரலோக ராஜ்யத்தின் பணிங்கிறது பண்ண முடியாத. அப்ப அந்த பணியை செய்யல இந்த ராஜ்யம் விரிவடையும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யல அந்த ஒரு உலகத்தை நம்ம பார்க்க முடியும். இப்ப ப்ராசஸ்ல இருக்கிற கிங்டம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது என் மனசு ரொம்ப உந்தி தள்ளுது. இதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம வந்து இன்னொன்னையும் டேனியல் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்ம எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மூலமாக ஆண்டவர் செயல்படுவார் அப்படின்றதும் கிடையாது. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒன்று மூலமாக நார்த் இந்தியாவில் சரி, யூபியில் சரி, ஆண்டவர் எல்லாம் காரியங்களை செஞ்சுட்டே தான் இருந்திருக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் தேட் கடவுள் நம்ம மூலமாக அவருடைய ராஜ்யத்தின் படி என்ன பண்ணி தான் இருக்கிறாரு, செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ரொக்ரெஷனுக்கு நேரே அவரை நல்லா அறிஞ்சு கொள்கிற, அப்படி திட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிற அதுக்கு நேராக நம்ம கடந்து போகணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஸோ இது சைமல்டேனியஸ்லாம் போயிட்டே இருக்கும். இந்த நீ சொன்ன இந்த தேர்ஸ்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அதே நேரத்தில் அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, உட்காந்துடவும் கூடாது. ஓகே. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க, நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த வார்க்காக நம்ம அதிகமாக ஜோம் பண்ணோம். ஏன்னா அது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னது மாதிரி ஒரு பக்கம் அது வந்து அது வந்து சரியா தப்பா அப்படின்லாம் நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. ஆனாலும் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார், இயேசு சகலத்தையும் வெற்றி கொண்டவராக இருக்கிறார். அதனால் ஜனங்கள் சுகமாக வாழவும், ஜனங்கள் அவரை அறிகிற அறிவினால் நிரம்பவும் அவர் விரும்புகிறார். உலகம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பணும். ஸோ அதுக்கு நேராக கொண்டு போகிறதுக்காக சபை செயல்படணும். த சர்ச் ஷுட் பி என்னது ரிஃப்ளெக்டிங் அண்டு என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை, கிங்டம் ஆஃப் காடை அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு பாஸ்டர்ஸும் சர்ச்சஸும் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இதை வச்சு ஒரு பக்கம் ராப்சர் வரப்போகுது, அந்தி கிறிஸ்து வரப்போகுதுன்ற பரவசமும் அது ஆபத்தானது, அது டேஞ்சரானது. இன்னொரு பக்கம் அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் ராப்சரில் பறந்துடுவேன், எண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் தப்பு. இன்னொரு பக்கம் இதை குறித்து நான் ஒன்றுமே செய்யக்கூடாது, நான் சும்மா தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஸோ அட் எனி காஸ்ட் சர்ச் வந்து இதுக்கு தன்னுடைய வாய்ஸை எழுப்பணும். சமாதானம் உண்டு பண்ணுறதுக்கும், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், அது ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், காட் வாண்ட்ஸ் எவ்ரி நேஷன் டு பி பிளெஸ்ட். எல்லா தேசங்களும் ஆஸ்வதிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது அவர் எப்படி செய்வார்ன்றது நம்மளாலலாம் வந்து என்ன செய்ய முடியாது, நம்முடைய நாலேஜில் நம்ம புரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஒரு பக்கம் ஈரான்லேயே ஒரு குரூப் வந்து
வாருக்காக சந்தோஷப்படுறது யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த கடினமான ஒரு ஆட்சி எங்களை விட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வார்னால என்னெல்லாம் கிரைசிஸ் எக்கனாமிக்லலாம் உலக அளவில் வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ வார் இஸ் நாட் அன் ஆன்சர் ஃபார் எனி ப்ராப்ளம். அதையும் நம்ம பைபிள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இஸ்ரேலுக்காக கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுற கிறிஸ்டியன்ஸு, ஆனால் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் ஒருத்தன் கிறிஸ்டியனாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து நாட் பிப்ளிக்கல். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேல் அப்படின்றது அவரை அவருடைய குமாரனை அவருடைய திட்டத்தை, ஏன்னா நம்ம நினைக்கிறோம் என்றைக்கும் அதே ஓல்ட் டெஸ்டமெண்ட் அது உண்மைதான். ஆண்டவர் வந்து சில நேரங்களில் அவருடைய சத்துருக்கள் கைகளில் அவங்கள ஒப்பு கொடுத்தாரு, ஒப்பு கொடுக்காமல் இருந்தார். இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சது உண்மைதான். பட் அதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து கிங்டம் ஆஃப் ஹெவன், கிங்டம் ஆஃப் காட் இனாகரேட் ஆகியாச்சு. இனிமேலும் ஆண்டவர் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸை வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இல்லாததுனால தான். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்குவோம். இதெல்லாம் பற்றி நிறைய பேசுகிறதுக்கு ரொம்ப போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம பேசலை. பட்டு மைண்டில் வச்சு ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜபங்களில் நம்ம ஜெபித்துக்கொள்வோம். எப்படி ஆயிலும் ஜனங்கள் அழியக்கூடாது, ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதுலேயும் நிறைய பேர் வந்து பழைய ஏற்பாட்டை வச்சுட்டு பேசுகிறாங்க. பழைய ஏற்பாட்டில் சில காரியங்கள் ஹஸ் பின் கம்ப்ளீட்டட். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடு வேண்டாம் நம்ம சொல்லுறதில்ல. பட் பழைய ஏற்பாட்டினுடைய சில ஈவெண்ட்ஸ், சில அக்கரன்சஸ் எல்லாம் அது முடிஞ்சு போச்சு. காட் டசன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட். அதனால் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இனியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கானானை தான் கொடுக்கணும்னு வச்சுருக்கிறாரு. அந்த டெரிட்டரி ஆண்டவர் எண்ணிக்கையிலும் அப்பொழுது ஜாதிகளே உமக்கு சுதந்திரமாக தருவேன். அதான் 2ஆம் சங்கீதத்தினுடைய வாக்குத்தத்தம். ஸோ பூமியின் எல்லைகளை அவர் வந்து மெஸ்ஸியாவுக்கு உரிமை உள்ளதாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஸோ எவ்ரி நேஷன் அண்ட் எவ்ரி லேண்டு, பீஸ் ஆஃப் லேண்டும் ஆண்டவருடையதாக, இயேசு கிறிஸ்துவனுடையதாக மாறிக்கொண்டிருக்குது. இஸ்ரேலுடையதாக மாறணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த திட்டத்தையும் ஆண்டோடைய திட்டத்தையும் புரிஞ்சு கொண்டோம்னா கிறிஸ்டியன்ஸ் மாறணுன்றதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இதை குறித்து நம்ம நிறைய திங்க் பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண பேச எங்களுக்கு அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உடைய வேதமே வெளிச்சம். ஆண்டவரே, எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த பூமியிலே நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக வாழும்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கிறது உம்முடைய வேதம்தான். இந்த வேதத்தை வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள், உம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நாங்கள், சபையாகிய நாங்கள் ஆண்டவரே அதை சரியாய் விளங்கி கொள்ள, அதில் இருக்கிற தவறான அர்த்தங்கள், தவறான புரிந்து கொள்ளுதலினாலே ஆண்டவரே உலகத்திலே அநேக ஆண்டவரே ஆபத்தான தீமையான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அதற்கு பதிலாக சபை, ஆண்டவருடைய ஜனங்கள், ஆண்டவர் வேத பண்டிதர்கள், லீடர்ஸ், சர்ச்சோட லீடர்ஸ், தலைவர்கள் சரியாய் புரிந்து கொண்டு தங்களுடைய திருச்சபைகளை, தங்களுடைய கீழே இருக்கிற மந்தையை சரியாய் நடத்தத்தக்கதான கிருபைகளை கத்த தந்தரலும். தேசத்திலே சமாதானத்தை தாரும், உலகத்திலே சமாதானத்தை தாரும், மிடில் ஈஸ்டில் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதற்கான தலைவர்களை நீர் எழுப்பும். இதுவரைக்கும் எந்த முயற்சியும் யாரும் எடுத்தது மாதிரி தெரியலை. ஆண்டவரே, நீர் இறங்கும், நீர் கிருபையாயிரும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற நம்முடைய வாக்கியம், ஆண்டவரே மலை பிரசங்கம் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே அதை சீரியஸாக எடுத்து கிறிஸ்தவ தலைவர்கள், திருச்சபையின் தலைவர்கள் அதில் ஈடுபடத்தக்கதாக சமாதானத்தை உண்டு பண்ணி, ஆண்டவரே ஈரான், ஆண்டவரே இன்னும் இஸ்ரேல் ஆசீர்வதிக்கப்பட, அமெரிக்கா ஆஸ்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தலும். தேசங்கள் ஒவ்வொன்றும் ஆஸ்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். அவனன் தன் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் என்கிற சொல்லுகிற நம்முடைய வாசனம், நம்முடைய ராஜ்யத்தை குறித்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்தலும். சபைகளும் தேவையில்லாமல் இதிலே சரியான ஒரு தெளிவில்லாமல் ஜனங்களை குழப்பாத பிடிக்கு ஆண்டவரே கர்த்தர் தெளிவை கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு கிருபையை தாரும். இந்த வார்த்தைகள் நாங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள, அவைகளை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரலும். தொடர்ந்து உமக்கென்று சாட்சிகளாய், கனி கொடுக்கிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ராஜ்யத்தின் தூதுவர்களாய் இருக்கிற இடங்களிலே உடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிறவர்களாய், அதற்கான அடையாளங்களை காண்பிக்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தந்தரலும். ஆசீர்வதியும். அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிறவரையிலும் உடைய கிருபை பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். Thank you. Thanks for joining. Thank you, Sotro. Amen. Thank you, brother. Thank you.